என்னன்னா வந்து உலக ஜனங்கள் வந்து அதாவது ஆதாமோட மீறுதல்னால பாவம் மரணம் வந்துச்சு. சோ அதுல இருந்து எல்லா உலக ஜனங்களுக்கும் வந்து அந்த பாவம் மரணம்ங்கிறது வந்தது. ஆனாலுமே வந்து தேவன் வந்து ஒரு திட்டத்தை வச்சிருந்தாரு. ஒப்புரவாகுதல் அதாவது ஈடுபலி மூலியமா வந்து அந்த பாவத்திலேருந்து பாவம் மரணத்திலேருந்து எல்லா ஜனங்களும் மீட்கிறதுக்காக. சோ அதுல வந்து 2 வகையா பிரியிறாங்க. ஒண்ணு வந்து சிறுமந்தை லாட்டன் 44, 2 வந்து ஆ இன்னொன்னு வந்து உலக ஜனங்களுக்கான ஒரு ஆசீர்வாதம். ஆ லாட்டன் 44 வந்து ராஜரிக ஆசாரிய கூட்டமா இருப்பாங்க. ஆ ஸ் அ உலக ஜனங்கள் வந்து இந்த 1000 இயர்ஸோட எண்டுல வந்து அவங்களும் எல்லாமே தேவனுடைய அந்த திட்டத்துல வந்து ஃபுல்லாவே புரிஞ்சு, ஆ தேவன வந்து ஆ தேவனோட திட்டத்த எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவர வந்து பிரைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். சோ இதுக்கு ஒரு மத்தியில வந்து எவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு தியரி ஒண்ணு கொண்டு வந்தாங்க. சார்லஸ் டார்வின் அப்படின்றவரு. சோ அது வந்து என்னன்னா, குரங்குலேருந்து தான் மனுஷன் வந்தாங்க அப்படின்ற மாரி வரும். சோ இந்த விஷயம் வந்து கம்ப்ளீட்டா தேவனுடைய அந்த திட்டத்தையே வந்து திட்டத்துக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப அத ஃபாலோ பண்ணோம்னா, இயேசு கிறிஸ்துவோட ஈடுபலி, தேவனுடைய அந்த இரட்சிப்பின் திட்டம் எல்லாமே வந்து தப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் பிரதர். தேங்க்ஸ். ஓகே சார். ஸோ இப்போ நம்ம எந்த பேராகிராஃப் வந்து படிக்கணும் இப்போ? ஆனால் தெய்வ வாக்கானது இந்த பேராகிராஃப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ விருப்பமுள்ள சகோதர சகோதரிகள் நம்ம படிக்கலாம். பக்கம் சொல்லிடுங்க பிரதர். பக்கம் வந்து 8வது பக்கம். 8வது பக்கம் 3வது பேராகிராஃப். ஆனால் தெய்வ வாக்கானது. எஸ்தர் சிஸ்டர் இருக்காங்களா? எஸ்தர் சிஸ்டர் இன்னும் வரல பிரதர். ஓகே ஓகே ஓகே. வருவாங்களா? வருவாங்களான்னு கேட்டேன். வருவேன்னு சொன்னாங்க பிரதர். ஓகே சார். ஸோ இந்த ஆனால் தெய்வ வாக்கானது இந்த பேராகிராஃப் படிக்கலாம். 8வது பக்கம். ஆனால் தெய்வ வாக்கானது இந்த வாதத்தை முழுமையாக மறுக்கிறது. அறிவியல் பூர்வமானது என்று பொய்யாக அழைக்கப்படும் வாதத்திற்கும் வேதாகம போதனைக்கும் இசைவு இருக்க நியாயமில்லை. பரிணாம கொள்கையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் வேதாகம கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் அநேக கிறிஸ்தவ மக்கள் இப்படிப்பட்ட முரண்பட்ட கொள்கையுடைய பரிணாமவாதத்தையும் வேதத்தையும் இணைக்க வீண் முயற்சி செய்கிறார்கள். எந்த மட்டும் பரிணாமவாதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த மட்டும் தேவன் போட்ட விசுவாசத்தின் அஸ்திபாரத்திலிருந்து வெகு தூரம் விலகுகிறார்கள். இதனால் எதிரியானவன் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற அநேக தவறான கருத்துகளில் தங்களை இழப்பார்கள். தெய்வீக நோக்கத்தை விட்டு இப்பிரபஞ்சத்தின் ஞான வழியிலே சென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை உடையவர்களாக அதில் நிலைத்திருப்பார்கள். இவ்விதமாய் வேதாகமம் காட்டுகின்ற ஒப்புரவாகுதலின் கொள்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பார்கள் என்பதே. படிச்சதுல கருத்து ஷேர் பண்ணுங்க. இதுல என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரசல் பிரதர் வாழ்ந்த அதே காலத்துலதான் டார்வின் அவருடைய அந்த தீசிஸ் அவருடைய ஆராய்ச்சியும் இருந்திருக்கு. அந்த டைம்ல அவங்க வந்து குரங்கிலிருந்து மனிதன் பரிணமித்தான் அப்படின்னும் போது இது டோட்டலாவே தேவனுடைய திட்டத்துக்கும் அவருடைய செயல்பாட்டிற்குமே முற்றிலுமா வேறுபட்டதா இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரு அணுக்கள்ல இருந்து இன்னொரு அணு உருவாகி அப்படியே அது வந்து அப்படியே குரங்கா இருந்து அப்படியே மனுஷனா மாறினாங்கன்னு. ஆனா தேவன் அப்படி படைக்கல. அந்த மாதிரி ஒரு மிருகத்தில இருந்து மனுஷனை வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரல. அவரு மணினால மனுஷனை படைச்சு அதுக்கு ஜீவ சுவாசத்தை வச்சு அதுக்கு உண்டான அறிவை கொடுத்து அந்த மனுஷனை தேவன் படைச்சாரு. அவரை ஒரு பூர்ண மனுஷனா
ஒரு பரிபூர்ண மனுஷனா அவரை படைச்சாரு அப்படின்றது வேதம் சொல்லுது. அந்த கொள்கைக்கும் அந்த பரிணாம கொள்கைக்கும் டோட்டலா மாறுபட்டது. அது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஒரு சின்ன படம் போட்டிருப்பாங்க. ஒரு சின்ன மிருகமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நிமிந்து நிற்கும், அப்புறம் நிமிந்துக்கும், அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டு சட்டை போட்டு அந்த மாதிரியான வளர்ச்சி இல்லை வேதாகமுக்கும் அதுக்கும் முற்றிலும். ஏன்னா தேவன் அவருடைய குமாரனை கொண்டு மனுஷனை மண்ணினால அந்த எல்லா அந்த சத்துக்கள்லாம் உள்ள மாதிரி அந்த இதை படைச்சி அதுக்கப்புறம் ஜீவ சுவாசத்தை அவர்கிட்ட கொடுத்து அப்படியாதான் தேவன் உருவாக்குனது. வேதாகமும் நமக்கு அதை தான் சொல்லி தருது. அந்த வழியில போகும்போது நமக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு விசுவாசம் அப்படின்னா ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். அந்த ஒரு விசை பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசம்னு யூதால சொல்லப்பட்ட விசுவாசமும் அது மகா பரிசுத்தமான விசுவாசத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அது வேதாகமத்துலக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த விசுவாச நம்பிக்கை இருக்கும். அதுக்குதான் நீதிமொழிகள்ல ஒரு வசனம் கூட சொல்லியிருக்கு. மனுஷன் தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், ஆனால் அவனை என்ன பண்ணிட்டான்னா அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள் அப்படின்னு. மனுஷன் தேவன் அவனை செம்மையானவனா தான் படைச்சாரு. ஆனா மனுஷனுடைய சிந்தனைக்கு என்னென்னலாம் தோணுதோ அத்தனை விஷயத்தையும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட அந்த விசுவாசத்துக்குள்ள நாம இல்ல. நாம கிறிஸ்துவுக்குள்ளான விசுவாசம், அந்த பரிசுத்தவான்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்துல நம்ம நிலை கொண்டு இருக்கிறோம், வேர் கொண்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் இந்த ஒப்புரவாதலில தேவன் பேர்ல வச்சிருக்கிற அந்த கொள்கையில நம்ம உறுதியா இருக்கிறதும் அதை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு பிரதர் இந்த பேரால. ஓகே சிஸ்டர், அருமையாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நன்றி. இன்னும் அடிஷ்னலான கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் நம்ம ஷேர் பண்ணலாம். இதுல இன்னும் என்ன நிறைய சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த விஷயம் இந்த பரிணாம வளர்ச்சின்றது அறிவியல் பூர்வமானதுன்ற சொல்றாங்க. இதையும் தேவனுடைய திட்டம்ன்றது இது வேற. ஸோ இந்த ரெண்டுத்தையும் லிங்க் கூட பண்ணக்கூடாது. பட் இது லிங்க் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு வீண் முயற்சின்னு சொல்றாங்க. ஏன்னா ட்ரூத் என்னன்னா தேவனுடைய திட்டம் தான். பரிணாம வளர்ச்சின்றது அறிவியல் பூர்வம்னு சொல்லி அதை தப்பா போர்ட்ரே பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தவறான கருத்துக்கள்ல போயிட்டோம்னா தங்களையே இழந்து விடுவோம். ஸோ நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அந்த விசுவாசத்தை, தேவனுடைய திட்டத்தை கொடுத்து அந்த விசுவாசத்தை நம்மளுக்கு இது பண்ணியிருக்காரு. ஸோ அதுல நம்ம விசுவாசமா ஸ்ட்ராங்கா இருக்கணுமே ஒழிஞ்சு நம்ம இந்த மாதிரி டாக்டர்ஸ்ல எல்லாம் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். தேங்க்யூ. ஓகே. ஸோ பொதுவாக இந்த பேராகிராஃபை பார்க்கும்போது இந்த பரிணாமவாத கொள்கை முற்றிலும் வேதத்துக்கு ஸ்கிரிப்சுரலாக சப்போர்ட் பண்ணல. பரிணாமவாதம் இந்த எவல்யூஷன் தியரி ஸ்கிரிப்சர் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. பைபிள் என்னைக்குமே எப்பவுமே சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இது பிசாசுனால உண்டான ஒரு தியரி தான் இது, புரியுதுங்களா? ஸோ அதனால இப்போ பரிதாபமா இருக்கக்கூடிய இந்த நாமினல் கிறிஸ்டியன்ஸே கிறிஸ்தவர்களே அது என்ன தைரியத்துல இப்படி பண்றாங்கன்னு தெரியல. அவங்களே இந்த பரிணாமவாத எவல்யூஷன் தியரி, பரிணாமவாத கொள்கையும் அப்புறம் இந்த வேதத்தையும் இணைக்க முயற்சி பண்றாங்க. ஸோ அது உண்மையிலேயே ஒரு மோசமான செயல். அது தேவையில்லாத வேலை. ஆனா அது இணைக்கவும் முடியாது, அது பண்ணவும் முடியாது. ஆனா பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ பைபிள் அட்ரஸ் பண்றது சாத்தானை பத்தி பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசினா எப்படி இருக்குமோ அதுதான் எவல்யூஷன் தியரி. ஜான் யோவான் 8வது அதிகாரம் 44வது வசனம். ஸோ இது சாத்தானுடைய சொந்தத்தில் எடுத்து பேசுன மாதிரி தான் இருக்கு 100%. அதுவும் இல்லாம ரசூல் ஏன் 5th வால்யூம்ல இதை பத்தி இங்க பேசுறதான நோக்கம் என்னன்னா, அவரோட சொந்த டாக்டரின் பாத்தீங்கன்னா ரேன்சம். ஸோ அவருடைய வால்யூம்ஸ் பிளஸ் ரீப்ரிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா
நிறைய டாக்டர்ஸ் இருக்கும். ஆனா அது வந்து அவரே எழுதிக்க மாட்டாரு. நிறைய மூத்த அவர் கூட இருந்த சகோதரர்கள் எல்லாமே வந்து நிறைய முத்துக்கள்லாம் சேகரிச்சு இவருதான் அப்படியே எது சரி எது தப்புன்னு ப்ராப்பரா அலைன் பண்ணது இவருதான். இவரோட பயங்கரமான டாக்டரின் வந்து ரேன்சம். ஸோ இவர் ரேன்சம் எடுத்து முன்னாடி வைக்கும்போது அவர் வாழ்ந்த சூழ்நிலையில சுற்றுச்சூழல்ல இந்த மாதிரி எவல்யூஷன் தியரி சார்லஸ் டார்வினோட அந்த கேவலமான ஒரு எவல்யூஷன் தியரி வந்து சுத்திட்டு இருந்தது. இதனால ரேன்சம் டாக்டரின் எடுத்து வைக்கும்போது நிறைய சகோதரர்கள் வந்து பேக் அடிச்சிட்டாங்க. நிறைய சகோதரர் வந்து பின்வாங்கி போயிட்டாங்க. புரியுதுங்களா? இது இங்க வரும். ஏன் அதை சொல்றேன்னா, அதுக்கு லிட்டரலா வந்து இங்க வந்து நம்ம பார்க்குறோம். அதாவது என்னன்னா, இதே விசுவாசத்தோட, அதாவது இதே வீணான முயற்சியிலே ஈடுபட்டுட்டு தப்பான விசுவாசத்திலே அப்படி போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வந்து ரொம்ப வெகு தூரம் விலகி போயிடுவாங்க. ரேன்சம் டாக்டர் எடுத்து வச்சாலுமே விலகி போயிடுவாங்க. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா, எதிரியானவன் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற அநேக தவறான கருத்துக்களை தங்களை இழப்பார்கள். தங்களை இழப்பார்கள். அப்படின்னா தவறான கருத்தை வச்சுதான் வந்து சாத்தான் தாக்குவான். இன்டெலிஜென்ட்டா வந்து இப்படிதான் தாக்குவான். ஸோ அதுல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு தாக்குதல் பார்த்தீங்கன்னா இந்த எவல்யூஷன் தியரி தான். ஸோ ஏன் வந்து அந்த ரிசல்ட் வர காலகட்டத்துல ஏன் ரேன்சம் டாக்டர் எடுத்து வச்சோன்னே ஏன் நம்பாம போயிட்டாங்க? பிகாஸ் ஆஃப் நம்மளுக்கு தெரியும் எவல்யூஷன் தியரி, அது குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்றது தான் அதோட தியரி. அதுக்கப்புறம் ஏஜிங் இருக்கும், அதுக்கப்புறம் செத்துருவாங்க இந்த மாதிரி. ஸோ அந்த சாகுறது கூட அந்த எவல்யூஷன்ல வருது, அது ஏஜிங் ஆகி செத்துருவாங்க அப்படின்னு. ஆனா பைபிள் வந்து அந்த நியாய தீர்ப்புல தான் இருக்கிறாங்க. அந்த ஆடம் பண்ண அந்த நியாய தீர்ப்புனாலதான், அவர் பண்ண தப்புனாலதான் அந்த மரண தீர்ப்பு கிடைச்சது. அதனாலதான் உலக ஜனங்கள் இறந்துட்டு இருக்காங்க சோஃபா. இது வந்து ரேன்சம் படிக்கும்போது இதுதான் நமக்கு புரிய வரும். ஸோ இன்னும் அடிஷ்னல் பாயிண்ட் வந்து ரேன்சம் டாக்டர்னு எடுத்து வச்சா ஏன் வந்து பிகாஸ் ஆஃப் எவல்யூஷன் தியரினால ரேன்சம் மறுக்கப்படுது. ரேன்சம் டாக்டர் அப்படி ஒரு கேள்வி கேட்டா என்ன சொல்றீங்க? நான் அதுல ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன், நீங்க அடிஷ்னலா பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க. அதாவது குரங்குல இருந்து மனுஷன் வந்தான் அப்படின்லாம் சொல்லாம ஒண்ணு இருக்கு, அது எல்லாருக்கும் தான் தெரியும், அது அதாவது ட்ரை பண்ணுங்க. ஏன் வந்து ரேன்சம் எடுத்து வைக்கும்போது நிறைய பேர் ஏத்துக்காம போயிட்டாங்க. அங்க இருந்த ஒரு கூட இருந்த சகோதரர்களே ஏத்துக்காம போயிட்டாங்க. ஏன் ஏன் அந்த மாதிரி? அது வந்து முதல் மனுஷன் ஆதாம்னு நம்ம சொல்றோம்ல பிரதர். அந்த ஆதாமுக்கு ஈடு பலியா இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனை கொடுக்கறாரு இல்லையா? அது வந்து ஒரு மூதாதையான ஒரு குரங்கு அப்படின்னா அது எப்படி அந்த ஈடுபலிக்கு ஈக்குவல் ஆகுமா? அதுதான் மெயின். ஏன்னா நம்ம சொல்லுவோம், நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவங்க, கிறிஸ்தவர்கள் மோஸ்ட்லி இன்னைக்கு வந்து வரலாறுல கூட, சயின்ஸ்ல கூட, புக்ல கூட அப்படிதான் போட்டிருக்காங்க. குரங்கிலிருந்து மனிதன் பரிணமித்தான் அப்படின்ற மாதிரி தான் போடுறாங்க. ஆனா நம்ம கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றவங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம சொல்றது, நம்மளுடைய ஆதி தகப்பன் யாருன்னா ஆதாம். அவரு கீழ்ப்படியாம தேவனுடைய சித்தத்தை செய்யாம போனதுனால குமாரனாகிய கிறிஸ்து அந்த ஈடு பலியான காரியத்தை கொடுக்க வேண்டியதாயிற்று. அதுதான் நம்ம மெயினா பார்க்க வேண்டியிருக்கு. அப்பதான் நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் உண்டான உறவு ஆதாமால கீழ்ப்படியாததுனால அந்த முழு மனுகுலத்திற்கும் மரணம் வந்துருச்சு. முழு மனுகுலத்தமும் இதாக்குள்ள போயிடுச்சு, மரணத்துக்குள்ள. அந்த இதை கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவ அந்த பூமிக்கு அனுப்பிச்சுதான் அதை கொடுத்து நமக்கும் அவருக்கும் உண்டான ஒரு ஒப்புரவாகுதலின் ஒரு ஊழியம். 2 பேருக்கும் இருக்கிற பகை, நமக்கும் யாருக்குன்னா ஆதாமி நிமித்தம் வந்த பகை நமக்கும் ஆஹ் தேவனுக்கும், நம்மளுடைய பாவங்கள் அவர் முகத்தை பார்க்க முடியாதபடி மறைச்சிருந்தது. அந்த இருதிறத்தாரையும் தேவன் வந்து அந்த பகையை கொன்று, எதுனால? சிலுவையினால கொன்றுதான் நம்மள வந்து அந்த ஈடுபலியை கொடுத்ததுனால்தான் நம்மளுக்கும் அவருக்கும் அந்த உறவு உண்டாக்கி விட்டாரு அப்படின்றது நான் இதுல புரிஞ்சுக்கிட்ட விஷயம் பிரதர். ஓகே சிஸ்டர். ஸோ ரொம்ப டீட்டெயில்டாக இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க, அது கரெக்ட் தான்.
நான் எந்த மாதிரி கேட்க வந்தேன்னா, சிம்பிளா வந்து ஒரு பாயிண்ட்ல வச்சு சொல்லலாம். எப்படின்னா, எவல்யூஷன் தியரி இருக்கு. ரெசல்வர் வந்து ரேன்சம் டாக்டரின் கொடுக்குறாரு. அப்போ நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, அவங்க வந்து குரங்கு மனுஷன் வந்தான்னு யோசனை இருக்காங்க. நீங்க ரேன்சம் டாக்டரின்ல பார்த்தோம்னா டீப்பா ஸ்டடி பண்ணி சொல்லணும். ப்ரொடியூஸ் பண்ற சப்ஜெக்ட் எடுக்கிறோம். எப்படி வேத வசனங்களுக்கு சொல்லும் போது வசனத்துல என்ன இருக்குதுன்னா, ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டவன் அப்படின்னு இருக்கும். ஆனா இவங்களது குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்னு. சகல ஜீவராசிகளும் பிதாவை தேவன் படைச்சாரு. ஆனா அந்த எவல்யூஷன் ஏத்துக்காது. நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி அந்த அணுவுல இருந்து எல்லாமே வந்து வந்து அப்படியே எவால்வ் ஆகி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இப்போ இதுவரையும் வந்து சிவிலியன்ஸ் வந்து பல்வேறு கலாச்சாரத்தோட இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ வெரி சிம்பிள் வந்து அங்க ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டவன். காட் கிரியேட்டட் ஆடம் அண்ட் ஈவ். இங்க வந்து எவல்யூஷன் வந்து அப்படியே அந்த அணுல இருந்து அப்படியே வெடிச்சு இந்த பிக் பேங் தியரி இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுல இருந்து அப்படியே அந்த அணு மூலியமா வெடிச்சு அப்படியே எவால்வ் ஆகி மனுஷங்களும் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா ஏன் வந்து ஏத்துக்கிறதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டவன், உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா இங்க வந்து குரங்குல இருந்து. ஸோ எல்லா வால்யூம் 6ல ஒன்று நம்ம டீப்பா பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து தேவன் வந்து அணுவை படிச்சிருக்கலாம். மேக்சிமம் வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்றது மேக்சிமம் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு அணுல இருந்து தான் எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த அந்த எவல்யூஷனே படைச்சதே வந்து தேவன் தான், மனுஷனை தவிர. அதுல வந்து இயேசு கிறிஸ்து வந்து மிகப்பெரிய ஒரு வேலை பண்ணியிருக்காரு. நிறைய எல்லா இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா ஒழுங்குபடுத்துறது, இந்த பூமி கூட வந்து ஒழுங்கு இல்லாம தான் இருக்குது. இது ஆண்டவர் வந்து இதை ஒழுங்குபடுத்தினது, கரெக்டா ஒரு ஃபார்முக்கு கொண்டு வந்தது. மனுஷனுக்கு வந்து ஒரு வாழ்றதுக்கும் தங்குறதுக்கும் ஒரு பர்ஃபெக்டான இடமா வந்து இயேசு கிறிஸ்து தான் கிரியேட் பண்ணது. இதுல வந்து எவல்யூஷன் வந்து ஆதாம் ஏவால போய் சொருகி விட்டுறக்கூடாது. ஸோ அதில் நம்ம தெளிவா இருக்கணும். இங்க ரேன்சம் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா இதுதான். ஆதாம் தேவனால் படைக்கப்பட்டவன். அவன் வந்து ஒரு தவறு செய்தாரு. அதன் மூலியமாக தண்டனை வந்தது. அதுக்கு ஈடாக இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டியதா போச்சு. ஈடுபலி கொடுக்க வேண்டியதா போச்சு. அவரை விசுவாசிக்கும் போது தான் எல்லாருக்கும் அந்த இழந்து போன நித்திய ஜீவன் கிடைக்கும்ன்றதுதான். ஸோ இந்த டாக்டரின் வந்து இந்த ஏத்திஸ்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, எவல்யூஷன் தியரி ஃபாலோ பண்றவங்க எங்ககிட்ட சொன்னா உண்மையிலே வந்து பயங்கரமான வேஸ்ட். பன்றிகளிடத்தில் முத்தை போடக்கூடாது. இந்த இதுதான் அந்த வசனம் தான் ஞாபகம் வரும். ஸோ பீஸ்ஃபுல் கிங்டம்ல அவங்களுக்கு எல்லாம் ரிவீல் ஆயிடும். ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வேற ஏதாவது அடிஷ்னல் கமெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. நம்ம இல்லைன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாம். நெக்ஸ்ட் பேராகிராஃப்ல போயிடலாமா? ஓகே ப்ரோ. வேதாகமம் தேவன் தம்முடைய சாயலிலும் தம்முடைய ரூபத்தின்படியும் மனதாலும் ஒழுக்கத்தாலும் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதாக தெளிவாக சான்று பகர்கிறது. அதாவது பூமிக்குரியவனான மனிதன் ஒழுக்கத்திலும் பகுத்தறிதலின் சாயலிலும் ஆவிக்குரியவரான தன்னை சிருஷ்டித்தவருக்கு ஒப்பானவனாக இருந்தான். தேவன் ஆதியிலே தன் சிருஷ்டிகரோடு தொடர்பு கொண்டிருந்ததாகவும் தன்னுடைய கை வேலைப்பாடு என்று அங்கீகரித்ததாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் மிக பிரியமானதாகவும் மிக நன்றாகவும் வேதம் அறிவிப்பதோடு பூரணமாயிருந்த ஆதாமுக்கு முன்பாக ஜீவன் அல்லது மரணம் ஏதாவது ஒன்றை தெரிந்து கொள்ளும்படியாக வைக்கப்பட்டது என்றும் கூறுகிறது. ஆதாம் மீறுதலுக்கு உட்பட்ட போது அந்த மீறுதல் வேண்டுமென்றே பூரண அறிவோடு ஆதாமால் செய்யப்பட்ட செயல்.
அதனாலே ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று வேதம் கூறுகிறது. பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனை தொடங்கியதை கூறுகிறது. மனித குலம் முழுவதற்கும் பல நூற்றாண்டுகளாக மரண ஆக்கினை தீர்ப்பு தொடர்ந்ததை வேதம் கூறுகிறது. விசுவாசமுள்ள ஆபிரகாமுக்கு தேவன் முழு மனுக்குலத்தையும் சாபமாகிய மரண தீர்ப்பிலிருந்து ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற திட்டத்தை உடனடியாக அல்ல, பிற்பாடு வெளிப்படுத்தினார் என்று வேதம் கூறுகிறது. படிச்சதுல உங்களுடைய கருத்தை ஷேர் பண்ணுங்க. பிரதர் நான் சொல்றேன். ஓகே. இதுல வந்து என்ன மெயினா சொல்ல வராங்க, இதுல கண்டென்ட் எப்படி அப்படின்னா வந்து தேவன் வந்து மனிதர்களை வந்து எப்படி வந்து சிருஷ்டித்தார் அப்படின்றது மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து நீங்க வந்து ஆதியாகமம் 1 வாசிக்கும் போது எப்படின்னா வந்து அந்த தேவன் தம்முடைய சாயலிலும் தம் ரூபத்தின்படியையும் சிருஷ்டித்தார். அந்த அந்த ரிசம்பிளன்ஸா இது பண்ணாரு அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எப்படின்னா வந்து அவங்க பூரண மனுஷங்களா படைச்சதுனால அவங்க மைண்ட் லெவல்லையும் அவங்க அந்த ஒழுக்கத்திலையும் எப்படி இருந்தாங்க அப்படின்னா வந்து தேவனுக்கு அந்த சாயலா அப்படியே இருந்தாங்க அப்படின்றதையும் பாக்குறோம். அதே மாதிரி வந்து தேவன் வந்து ஆரம்ப காலத்துல வந்து அதாவது ஆதாம் மீறுதலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லா சிருஷ்டிப்புகளோடையும் வந்து தொடர்புல இருந்ததாகவும் நம்ம பாக்குறோம். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து பூரணமா ஆதாம் வந்து இருக்கும்போது வந்து அவர் வந்து அவருக்கு முன்னாடி வந்து என்ன மரணம் ஜீவன் அப்படின்றது, அதாவது நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை கொடுத்துட்டாங்க. இது நீ சாப்பிட்ட அப்படின்னா செத்துருவ அப்படின்ற மாதிரி கொடுக்கும்போது என்ன பண்றாரு அப்படின்னா ஆதாம் வந்து அந்த மீறுதலுக்குள்ள அவர் வந்து உள்ள போயிடுறாரு. அதாவது நம்ம வந்து இத 1 தீமோத்தேயு 2:14 வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சொல்லியிருப்பாரு, ஏவாள் தான் வந்து வஞ்சிக்கப்பட்டாங்க, ஆதாம் இல்ல. அதாவது அவரோட சுயமாவே அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து பூரண அறிவோடே அவங்க ஒய்ஃப் சாப்பிட்டாங்க, அதனால நம்மளும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதனால வந்து என்னது அப்படின்னா வந்து ஆதாம் வந்து வஞ்சிக்கப்படலை. உண்மையை சொல்ல போனா சர்பத்தால ஆதாம் ஆதாம் வந்து வஞ்சிக்கப்படாம தன்னோட துணிகரத்தினால அதை செஞ்சாங்க அப்படின்றதையும் பாக்குறோம். அதனாலதான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் வந்து நம்மளுக்கும் எல்லாத்துக்குமே வந்துச்சு அப்படின்றதையும் பாக்குறோம். இதே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து ஆபிரகாமோட விசுவாசத்தின்படி வந்து ஆபிரகாமோட வந்து தேவன் வந்து அதிக கனெக்ஷன்ல இருந்தார் அப்படின்ற அது எவ்வளவு சொன்னார்னா வந்து நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாரு. அதான் மறைப்பேனோ அந்த மாதிரி சொன்னது வந்து கிட்டத்தட்ட லிட்டரலாவே உண்மையிலேயே அவர் மறைக்கல. உண்மையை சொல்லணும்னா வந்து உலகங்களை எல்லாம் அந்த மொத்த ஜனங்களையுமே வந்து உலக ஜனங்களை வந்து இவருக்குள்ளதான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணதையும் பாக்குறோம். அதாவது முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு ஆபிரகாமுக்கு, ஆனா வந்து அதை வந்து உடனடியா அவருக்கு அந்த இப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லல அப்படின்னு பாக்குறோம். ஓகேங்க, அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக நன்றி. இன்னும் அடிஷனலா கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா விருப்பமுள்ள சகோதரர்கள் ஷேர் பண்ணலாம். அது ஒரு பாயிண்ட் என்னன்னா ஆதாமோட மீறுதல்னால பாவம் மனுக்குலம் முழுக்க வந்துச்சு. சோ அந்த பாவத்துக்கு வந்து அந்த ஈடுபலி மூலியமா கிடைக்க போற அந்த ஜீவன், அந்த தேவனுடைய திட்டத்தை வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆபிரகாம் கிட்ட வந்து ஸ்லைட்டா வெளிப்படுத்துறாரு. அதாவது உன்னுடைய சந்ததியை வந்து கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களை போலவும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி. பிரதர் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா வசனத்தின் மூலமாவே அதை நம்ம பார்க்கலாம். மல்கியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல இப்ப பாப்பா வாசிச்ச எல்லா விஷயத்துக்குமே பதில் என்னன்னா தேவன் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சந்ததியை
பெரும்படித்தானே அப்படின்னு போட்டிருக்கு பிரதர். மல்கியா மல்கியா 2ஆம் அதிகாரம் ஓகே 15வது வசனம். ஓகே. இப்போ இந்த வசனத்தின்படி நம்ம பார்த்தோம்னா தேவன் வந்து ஒரு ஒருத்தரை படைச்சாரு, அது ஆதாம். அது ஏன் அவர் படைச்சாருன்னா ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததி வரணும், தேவனை துதிக்கிற மாதிரி அந்த சந்ததி இருக்கணும் அப்படின்னு அந்த தேவ சாயலாக அந்த மனுஷனை படைச்சாரு. ஆனாலும் அவன் பண்ணின அந்த தேவனுக்கு அந்த வஞ்சிக்கப்பட்டதுனால ஆதாம் வந்து அந்த மரண தண்டனைக்குள்ள போயாச்சு. அவன் மாத்திரம் இல்ல, அவனை சார்ந்த முழு உலகமும் முழு மனுக்குலமும் அந்த மரண தீர்ப்பு எழுதிட்டாரு. இந்த இதுக்கு இதுதான் தண்டனை அப்படின்றத அவரு குடிச்சிட்டாரு. அதனால முழு மனுக்குலமே அந்த மரணத்துக்கு போச்சு. அப்ப ஒரே மனுஷனால மரணமும், மரணத்தினால மொத்த பேருக்கும் அந்த வந்தது போல ஒரே மனுஷனான பரிபூர்ண மனுஷனால இயேசு கிறிஸ்துவினால முழு உலகத்துக்கும் ஒரு ஜீவனையும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் அவருடைய திட்டம். இதன் வழியாதான் அந்த சந்ததியை எப்படியெல்லாம் அவரு நடத்துவாருன்றது நான் அடுத்தடுத்த இதுல பாத்தீங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும் பிரதர். தேங்க்யூ. ஓகே. ஸோ இன்னும் 2-3 பேர் சகோதரர்கள் பேசுனீங்க, இன்னும் பேசாதவங்க இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய அடிஷ்னல் கமெண்ட்ஸ் வந்து ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். தொடர்ந்து ஒரு 3 சகோதரர்கள்லாம் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ மற்றவங்களுடைய கருத்தும் இங்கே ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த பேராகிராஃப்ல வந்து சகோதரர்கள் சொன்ன விதமாக தேவன் வந்து அவருடைய இமேஜ்ல தான் படைச்சிருக்கிறாரு. ஸோ தேவனுடைய சாயல்ல தான் படைச்சிருக்கிறாரு. ஒழுக்கத்தின்படியும், அதாவது மென்டலி, மாரலி, மனதளவுலையும் சரி, சரீர அளவுலையும் சரி, ஒழுக்கத்தின்படியும், அதாவது நல்லா பகுத்தறிஞ்சு பேச முடியும். ஃப்ரீ மாரல் ஏஜென்சியா இருப்பாங்க. ஃப்ரீ டு திங்க், ஃப்ரீ டு ஆக்ட். ஸோ யோசிச்சது கரெக்டாக அப்ளையும் பண்ண முடியும் லைஃப்ல. அந்த மாதிரி வந்து நன்மை தீமை என்னன்றது கரெக்டாக இது பண்ணலாமா வேணாமா என்றது. ஆனால் தீமை பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு ரொம்ப வேர்ஸ்டான ஒரு ஒர்ஸ்டான கண்டிஷன் வருமானது ஆடமுக்கு தெரிஞ்சிருக்குமா தெரியலன்னு தெரியல. பட் ஆனால் இது வந்து தப்புன்றது தெரிஞ்சிருக்கும். அதனால பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும்ன்றது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இங்கே பூர்ண அறிவோடு தான் எங்க தப்பு பண்ணியிருப்பாரு. அதுக்கு முன்னாடி வந்து நல்ல சர்டிஃபிகேட்ல இருந்திருக்கு. ஸோ தேவன்கிட்ட இருந்து நல்ல ஒரு வெரி குட் அப்ரிசியேஷன்லாம் கிடைச்சிருக்கு. அவர் கையிட்டு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஸோ மிக பிரியமானதாகவும் இருந்திருக்கு. அதாவது பிதாவாகிய தேவனோட பார்வைக்கு ஆடம் என்னென்ன செஞ்சாரோ, அதாவது அவங்க தனிப்பட்ட முறையில கணவன் மனைவியா எப்படி ஏதேன் பக்கத்துல இருந்திருப்பாங்களோ, ஒழுக்க ரீதியிலும் சரி, பேச்சுல எல்லாமே. அப்புறம் அங்க அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த விலங்குகளை இவர் தான் பேரிட்டு அழைச்சிருக்கிறார். இவர் தான் பேரே வந்து வச்சிருக்கிறார். எல்லா அந்த டொமஸ்டிக் அனிமல்ஸும் சரி, வைல்ட் அனிமல்ஸும் சரி, இதெல்லாம் இவர் பண்ணியிருக்கிறாரு. இது வந்து பிதாவாகிய தேவன் அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அந்த டெஸ்ட்ல வந்து மரணமா ஜீவனான்றது கன்ஃபார்ம் ஆயிடும். ஸோ அவர் வந்து அவருடைய சகோதரர் சொன்ன விதமா அவரோட ஒய்ஃப் மேல அந்த லவ்னால அவர் சாப்பிட்டதுனால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பின்விளைவுகள் அவர் பார்க்க வேண்டியதா போச்சு. ஸோ ஆனா இங்க ஓகே, சாப்பிட்டாச்சு, மரண வழியை சூஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் தேவன் வந்து அவருடைய பிள்ளைகள் மூலமாக வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவ கொண்டு எல்லா உலக ஜனங்களும் மீட்டெடுத்துருவான்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இங்க இந்த ஆடம் அண்ட் ஈவ் படைக்கும்போது
எந்த மாதிரி படைச்சிருக்கிறாருன்றது கொஞ்சம் எக்ஸாக்டா யாராவது சொல்றீங்களா? எக்ஸாக்டா யாராவது ட்ரை பண்றீங்களா? பிரதர், பிலிப் பிரதருக்கு ஒரு டவுட் பிரதர், அதையும் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. ஓகே ஓகே. சோத்தம் brother. சொல்றேன். இப்போ வந்து ஆதாம் வந்து கடவுள் பார்த்தீங்கன்னா படைக்கும் போது ஆதியில பார்த்தீங்கன்னா அவருடைய சாயலாகவும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதான ஒரு மனித குலத்தை தான் தேவன் படைச்சாரு ஃபர்ஸ்ட். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற ஒரு சுவிசேஷ காலத்துல வந்து நான் ஒரு தப்பு பண்றேன்னா நான் செய்யற அந்த பாவம் வந்து என்னுடைய பையனுக்கு அது வந்து போய் பாத்தீங்கன்னாக்கா அது ஈடுபலியா ஆகுமா? ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் தான் இது. ஓகே ஓகே ஓகே. அதாவது நீங்க கேள்வி கேட்டது நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா இல்லையான்றது நான் கேட்கறேன். அதாவது நீங்க அதாவது ஆடம் மூலியமா வந்த சின்ன அப்படியே ஜெனரேஷன் பிறகு நாமளும் அப்படியே நாம செய்யக்கூடிய பாவங்கள் பிள்ளைகளை பாதிக்குமா அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டா? கரெக்ட். ஓகே ஓகே. பிள்ளைகளை பாதிக்குமான்றது 101% உண்மை. அது எப்படின்னா, என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின் போது கிங் டேவிட் வந்து அவருடைய ரைட்டிங்ஸ் மூலியமா என்ன சொல்ல வர்றாருன்னா, என் தாய் பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் அப்படின்னா நம்ம அப்பா அபூர்ணர்கள், சின்னர்ஸ். அது அப்புறம் அந்த சின்னுக்கு காரணம் ஆடம். அவர் ஆரம்பிச்சு விட்டது. அவரோட வம்சாவளி இப்ப வரையும் அப்படியே நோவால இருந்து இவ்வளவு ஜனங்களும் ஆயிட்டோம். அதுல வந்து பிறந்தது இல்லாம மரபணு டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, மரபணு தமிழ்ல. அந்த மரபணுத்திலே வந்து பாவத்தை கேரி அவுட் பண்ணிட்டே இது வரைக்கும் வந்தாச்சு. ஆனா இதுல வந்து அதுதான் நான் ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்விக்கு தான் ஆன்சர் இருக்கு. பிதாவாகிய தேவன், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து மனுக்குலத்தை, அதாவது ஆடம் அண்ட் ஈவ, ஆதாம் அண்ட் ஏவால எந்த ஸ்டேட்ல படைச்சிருக்கிறாருன்னா, ஓகே அவங்க வந்து ஃப்ரீயா யோசிப்பாங்க, யோசிச்சு வந்து பகுத்தறிஞ்சு செய்யலாமா வேணாமான்றது அந்த அளவுக்கு ஒரு அக்யூரேட்டான ஒரு ஞானத்தை வச்சு படைச்சாலுமே கூட, இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே என்று கட்டளையிட்டார். அப்புறம் இன்னொரு இடத்துல ஒரு வசனம் வரும், அது சொல்லுங்க. எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு, ஆனா வசனம் டக்குன்னு கேட்குறேன். நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனை போலான மாதிரி வரும் ஒரு வசனம். இப்போ தேவன் வந்து மனுக்குலத்தை படைக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது வந்து நன்மை தீமை அறியத்தக்க உண்டாகணும் அப்படின்றது முடிவு பண்றாரு. வெறும் நன்மையாவே அப்படின்லாம் இல்ல, ஒரு பகுத்தறிஞ்சு செயல்படக்கூடிய ஒரு மனுஷனாக உருவாக்கணும்னு ஆசைப்படுறாரு. முன்னாடியே வந்து பிதாவாகிய தேவனுக்கு நன்மைனா என்னன்னு தெரியும், தீமைனா என்னன்னு தெரியும். 101% என்னன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி எனக்கு நன்மை என்ன தீமை என்ன, நன்மை தீமை பகுத்தறிஞ்சு செயல்படக்கூடிய அந்த ஒரு சிந்தை சித்தாந்தத்திலே ஆடமும் படைக்கிறாரு. அவங்க எப்படி யோசிப்பாங்களோ, நன்மை தீமை என்ன, அதாவது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, அவங்க 2 பேரும் எப்படி யோசிப்பாங்க பகுத்தறிஞ்சு, இது நன்மை இது தீமை, அந்த மாதிரி அந்த ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு சிந்தனை சித்தாந்தத்தோடு தான் ஆடம வந்து ஈவும் படைச்சிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிதாவாகிய தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தீமையை ஆக்டிவேட் பண்ணவே கிடையாது, பண்ணதும் கிடையாது, பண்ணவும் மாட்டாங்க, எப்பவும் பண்ணவும் மாட்டாங்க, பண்ணதே கிடையாது. ஆனா இங்க வந்து ஃபர்ஸ்ட் சும்மா இருந்த தீமைய ஆக்டிவேட் பண்ணதே, நோண்டி விட்டதே வந்து சாத்தான். அதுக்கப்புறம் அவன் நோண்டி விட்டது இல்லாம அழகா வந்து ஆதாம் மூலியமா ஏவாள் மூலியமா நோண்டி விட்டுறாரு. அதோட பயங்கரமான பின் விளைவுகள் தான் என்ன ஆயிடுதுன்னா, அவங்க சரீரத்திலேயே வந்து கரெக்ட் ஆயிடுது, அதாவது அந்த கீழ்ப்படியாமையினால. ஏன்னா என்னோட பேச்சு கேட்கல, ஸோ அதனால நான் உங்ககிட்ட இருந்து விலகிக்கிறேன்றது தேவன் விலகிட்டாங்க. மறைமுகமா தேவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மூலியமா வழி நடத்திட்டு வர்றாரு இப்ப வரையும், இயேசு கிறிஸ்து முன்னாடி வச்சு. இதுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, தீமையை ஆக்டிவேட் பண்ணதுனால அவங்களே கரப்ட் ஆயிட்டு இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து சின்னரு,
பாவியான மனிதர்கள், 2 பேருமே பாவியான மனிதர்கள் திருமணம் பண்ணி ஒண்ணு சேரும்போது அவங்க பிறக்கக்கூடிய குழந்தைகளும் நன்மையும் சேர்ந்து வரும், தீமையும் சேர்ந்து பிறந்துருவாங்க. நன்மை தீமை சேர்ந்து ப்ரோக்ராம் ஆகி பிறந்துருவாங்க. அதனால வந்து ஒரு அப்படியே நார்மலா வந்து பால் மறந்து அப்படியே கொஞ்சம் வளரும்போது அவங்கள அறியாம சில பொய்கள் பேசுவாங்க. அவங்கள அறியாம சின்ன சின்ன தப்பை வந்து அப்பா அம்மா கிட்ட மறைப்பாங்க. அப்படியே வளர 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 அது எப்படி பாவம் செஞ்சது நைஸா வந்து பேரண்ட்ஸ் கிட்ட மறைச்சிட்டு சமுதாயத்துக்கு மறைச்சிட்டு எப்படி நல்லவனா நடிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கூட அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. இது எல்லாமே அந்த பாவம் வந்து மாம்ச சரீரத்துல மரபணுத்திலேயே இருக்கிறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கு. அது வந்து கிங் டேவிட் வந்து அவர் சொன்ன ஒரு தாவீது ராஜா சொன்ன ஒரு வசனம், என் தாய் பாவத்திலே கர்ப்பத்தரித்தாள் அப்படின்னா அவங்க 2 பேரும் பாவிகள், அதுக்கு முன்னாடி பாவிகள், அதாவது சின்ஃபுல் நேச்சர், பாவமான சரீரம், அபூர்ணமான சரீரத்திலிருந்து பிறந்து வருவாங்க, அபூர்ணமா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் செத்து போயிடுவாங்க. அப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதுல நன்மையான கேரக்டர்ஸும் வந்துட்டு இருக்கு, தீமையான கேரக்டர்ஸும் வந்துட்டு இருக்கு, 2மே கலந்து வந்துட்டு இருக்கு. இதுல என்னன்னா தீமையை வந்து அவங்க சாத்தான் எப்படி ஆக்டிவேட் பண்ணாலும் ஆடம் ஏவாள் மூலியமா எப்படி தூண்டி விட்டானோ அந்த மாதிரி நாமளும் அந்த தீமையை வந்து நோண்டாம இருந்தோம்னா அது ப்ரேயர்ஃபுல்லா தான் நம்மளால ஜெயிக்க முடியுமே தவிர கண்டிப்பா வந்து நம்மளுடைய அப்பா அம்மா செய்த தவறுகள் அந்த பாவம் வந்து பிள்ளைக்கும் வரும். அவங்களும் அவங்க அறியாம சில தவறுகள் செய்வாங்க. அவங்க முன்னாடி நம்ம எக்ஸாம்பிளரியான ஒரு லைஃப் வாழணும்னா கண்டிப்பா மாத்திப்பாங்க. இல்லைன்னா நாமளே வந்துட்டு ஏதாவது சின் பண்ணிட்டு இருக்கோம்னா அதை பார்த்துட்டாங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் மெயினா வந்து எக்ஸாம்பிளரி லைஃப் தான். ஸோ இதுல நம்ம சைடும் இருக்கு, நம்ம சைடும் தப்பும் இருக்குது. இன்னொன்று வந்து அவங்களும் சில தப்புகள் பண்ணுவாங்க. ஆனா அந்த தப்புகள் வந்து பிதாவாக தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 7வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா இது அதாவது நான் நன்மை செய்யக்கூடிய விருப்பம் உண்டு, ஆகிலும் நான் அல்ல என் மாம்சத்தில் இருக்கும் பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு வந்து அப்போஸ்தலன் பால் வந்து இன்னும் அது டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 29 அது அது கொஞ்சம் படிங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். அந்த தீமை பண்ணக்கூடிய ஒரு பிரமாணத்தை நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதுக்கு முன்னாடி 19வது வருஷம், ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். இந்த பிரச்சனை வந்து ஆதாம் அந்த தீமையை வந்து ஆக்டிவேட் பண்ணதுனால எல்லாருக்குமே இந்த சிரமத்துல தான் இருக்கிறாங்க. உலக ஜனங்கள் மனுக்குலம் எல்லாருமே இந்த சிரமத்துல தான் இருக்கிறாங்க. அதே சிரமம் நமக்குள்ள இருக்கு. நாம தெரிஞ்சும் பாவம் பண்ணியிருப்போம், தெரிஞ்சும் தெரியாமலும் பாவம், அதாவது 2மே கலந்து பண்ணுவோம். எப்படின்னா நிறைய துணிகரம் இருக்கும், கொஞ்சம் அறியாம இருக்கும். அப்படியே இது வந்து கலப்பின பாவங்கள் அப்படின்னு சொல்லலாம், மிக்சடு சின்ன. இன்னொன்று வந்து துணிகரமா பண்றது, நான் தப்பு பண்ணிட்டு இருக்கிறது எனக்கே நல்லா தெரியும், மற்றவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, அந்த மாதிரி ஒரு சின்ன. அப்புறம் பிகாஸ் ஆஃப் வந்து ஆடம் அந்த சீன் பண்ணதுனால அந்த ஜென்ரேஷன் உள்ள பாவம் கேரி அவுட் ஆகி இப்போ வரையும் வந்துட்டு இருக்கு. அதனால வந்து அன்இன்டென்ஷனலாக நம்ம செய்வோம். ஸோ இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இருக்குது, எல்லா பெற்றோர்களும் இருக்கு. அவங்க பெற்று எடுக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அவங்க அறியாமலேயும் அது பாவம் பண்ணுவாங்க. அந்த சின் வந்து ஆடம் மூலியமா வந்த சின்ன. அதுக்கு நாம வந்து ரொம்ப வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது வந்து பிதாவாக தேவனே வந்து அது எப்படி பாக்குறாருன்னா, ஆடம்னால வந்து சின்ன ஓகே நான் அதை மன்னிச்சிடுறேன், ஆனா தெரிஞ்சு தப்பு பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதற்கான அந்த புது சிருஷ்டி தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த புது சிருஷ்டி தான் வந்து அந்த பாவத்தை வந்து செய்யறதுக்கு வந்து அனுமதிக்காது. ஆனா நாம பலவீனமா இருக்கிறோம்.
அந்த கரு வந்து இன்னும் புது சிருஷ்டியா பக்தி விருத்தி அடையாம இன்னும் பலவீனமா இருந்தோம்னா கண்டிப்பா வந்து அந்த புது சிருஷ்டிக்கும் அந்த மாம்சத்துல இருக்க தீமைக்கும் மாம்சத்துக்கும் புது சிருஷ்டிக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ புது சிருஷ்டி வந்து தீமையை அனுமதிக்காது, தீமையும் செய்ய சொல்லாது. ஆனா பலவீனமா இருந்தோம்னா மாம்சம் வந்து புது சிருஷ்டிய க்ரஷ் பண்ணி விட்டுரும், அழிச்சிரும். ஸோ அதுக்கு மாம்சத்துக்கும் அந்த மாதிரி பவர் இருக்கு. ஏன்னா அப்படி அப்படி இல்லைன்னா ஏன் 2ஆம் மரணத்துக்கு போறாங்க? ஸோ சும்மா வந்து மாம்சத்திலே இருக்கிற தீமையை அதை சும்மா நோண்டிட்டே இருந்தோம்னா அது செயல்முறைப்படுத்திடுவோம். பாவம் கர்ப்பம் தரித்து அது செயல்முறைப்படுத்திட்டோம்னா அதுவே திருப்பி 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 பண்ணி மனசாட்சியும் செத்து சூடுண்ட மனசாட்சி ஆகி புது சிருஷ்டியும் செத்துச்சுன்னா 2ஆம் மரணத்துக்கு தான் போவாங்க. ஸோ வசனத்தின்படி பார்க்கணும்னா இப்போ ஒரு அப்போஸ்தலன் பால் வந்து ஒரு சூப்பரான ஒரு லீடு பாயிண்ட் கொடுத்தாரு அவரோட வசனங்கள் மூலியமா. நன்மை செய்கிற உண்மையிலே எனக்கும் விருப்பம் இருக்கு, ஆனா நான் தீமை செஞ்சுறேன். இந்த கஷ்டம் வந்து அந்த சிரமம் வந்து அப்போஸ்தலன் பாலுக்கே இருக்கு. அவர் வந்து ஒரு லெஜண்ட் அந்த மாதிரி. அவருக்கே வந்து அப்படி இருக்குன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். ஸோ அதனால இந்த சிரமத்தில் தான் எல்லாம் வந்துட்டு இருக்கோம். வேற வழி இல்லை. தைரியமாய் கிருபாசனத்தண்டையில் போய் அவங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன்றது தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். தேவனும் கண்டிப்பா மன்னிப்பாங்க. திருப்பி திருப்பி அன்இன்டென்ஷனல் இன்னும் பண்ணிட்டு இருந்தாலுமே கூட, நோக்கம் இல்லாத பாவம் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்தாலுமே கூட அதுக்குள்ள சிக்ஷை இருக்கு. இது திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. சப்போஸ் நம்ம பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருப்போம். நிறைய டைம் ஏதாவது பண்ணிடுவோம். அப்போ அன்னன்னைக்கு பிதா தேவன் கிட்ட இயேசு கிறிஸ்து மூலமாக மன்னிப்பு கேட்டுறணும். ஏன்னா கிருபாசன தாண்டையில் தைரியமாய் ஜெபம் பண்ணணும், தெரிவிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து அட்வொகேட்டா இருக்கிறார். அதுக்கு வந்து அட்வொகேட்டா இருக்கிறார். ஸோ அதை அட்வொகேட் பண்ணி மன்னிப்பு வாங்கி கொடுத்துருவாங்க. நோக்கத்தோட பாவம் பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால அட்வொகேட் பண்ண முடியாது. இது கண்டிப்பா வந்து நீதி சொல்லிடும். கண்டிப்பா இது கொஞ்சமாவது சிக்ஷை கொடுத்தே ஆகணும். ஆனால் ரசல் பிரதர் வந்து சில ரைட்டிங்ஸ்ல சொல்லியிருப்பாரு, எந்த அளவுக்கு துணிகரமான பாவம் பண்றோமோ அந்த துணிகரத்துக்கு ஏத்தமான தண்டனை இருக்கும். ஸோ இதுதான் சொல்ல வராங்க. ஸோ மேக்சிமம் வந்து பைபிள் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கலந்து பண்ணுவாங்க. எப்படின்னா கொஞ்சம் நிறைய கொஞ்சம் துணிகரம் நிறைய அறியாமை. அந்த துணிகரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை இருக்குமே தவிர அப்படியே மன்னிப்பு கேட்காம அப்படியே ஒரு ரொட்டீன் லைஃப் மாதிரி வாழ்ந்தோம்னா நிறைய அழுக்க ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கோம்னா ஓகே, நம்ம அப்பாவும் அப்படிதான் இருக்கிறாங்க, நாம எப்படி ஜாலியா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை வந்து ரொம்ப அழுக்காயி மகா உபத்திரவத்துல இயேசு கிறிஸ்து போட்டு தவன்னு துவச்சு தான் கிளியர் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த சின் வந்து ஆடம் மூலியமா வந்தது. இந்த சிரமத்துல நாம எல்லாருமே இருக்கோம். நம்மளோட குழந்தையும் பாதிக்கும். அவங்க முன்னாடி எக்ஸாம்பிளரி லைஃப் அவங்களும் வாழ்ந்து காமிக்கணும். அப்பதான் அவங்களும் ப்ரேயர்ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு வருவாங்க. ஸோ இந்த பிரச்சனை இது இருக்குது. இது பிதாவை தேவனே கண்டுக்கிறது இல்லை. அதனால நாமளும் வந்து ரொம்ப கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது தெரிஞ்சு ஏதாவது தப்பு பண்றோம், தெரிஞ்சு ஏதாவது பாவம் பண்றோம்னா அதுக்கு தான் நம்ம ரொம்ப கவலையா இருக்கணும். அது அந்த 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 கவலையை வந்து ப்ரேயர்ல காமிக்கணும். எனக்கு உண்மையை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது, என்னை மன்னிச்சிருங்க, உண்மையை இப்படி பண்ண மாட்டேன்றது அந்த மன்னிப்பு எப்படியாவது வாங்கிடணும். ஸோ ஸோ இந்த அப்போஸ்தலன் பால் வந்து இன்னும் டீப்பா சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த பாவ சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார் அப்படின்னு கேட்டா இயேசு கிறிஸ்து தான். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயே பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா வேற வழி இல்லாம மாம்சத்துக்கும் ஊழியம் செஞ்சிடறாரு. அந்த நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு இருக்கிறனால அதுக்கும் ஊழியம் செய்கிறாரு. ஸோ நாம வந்து புது சிருஷ்டிக்கு தான் ஊழியக்காரனா இருக்கோம். வேற வழி இல்லை. மாம்சம் வந்து டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கும், என்ன இது இப்படி இவ்வளோ சீரியஸான லைஃப் தேவையா அப்படின்ற மாதிரி மாம்சம் டிமாண்ட் பண்ணிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள சின்ன இருக்குனால. புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் சில பிக்சர்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இப்போ காமிக்க முடியுமான்னு தெரியல.
இப்போ ஒண்ணும் இல்லை, 7ஆம் தூதனுடைய ஃபேஸ் தான் நான் காமிக்கலாம்னு இருக்கேன். அவரோட முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாவே இருக்கும் எப்ப பார்த்தாலுமே. பிக்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன் அதை சொல்றேன்னா, தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே அவங்களோட ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா சீரியஸாவே இருக்கும், கேர்லெஸ்ஸா அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி நாம இருக்கணும். ஸோ நம்ம அந்த சர்வைவல்காக மாத்திரம் ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு மாம்சத்துக்கு வந்து தேவைகள் சாட்டிஸ்ஃபை பண்ணலாமே தவிர, இது ஒன்ஸ் வந்து புது சிருஷ்டிக்கு அடிமை ஆயிடுச்சு இந்த சரீரம். ஸோ ஒருவன் ஒரு வசனத்துல இருக்கும், கொரிந்தியர்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் அவன் சரீரத்தை கெடுப்பார்னு வரும். அதாவது ஆலயம்ன்றது என்னன்னா, நம்மளுடைய சரீரம் புது சிருஷ்டி கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ அது வந்து தேவனுடைய ஆலயமா வந்து தேவன் கன்சிடர் பண்றாரு. ஸோ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவர் அவனை கெடுப்பாருன்னு வரும். ஸோ நம்ம சரீரத்தை நம்ம கெடுக்கிறதுக்கே நமக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன்னா புது சிருஷ்டிக்கு சொந்தமாயிடுச்சு இந்த மாம்சம். ஸோ வேசித்தனத்துக்கு, அந்த பாவ செயல்களுக்கு பயன்படுத்தாம புது சிருஷ்டி என்ன சொல்லுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படணும். ஸோ அன்இன்டென்ஷனலான சின் வந்து ஆடம் மூலியமாக வர சின், ஆதாம் மூலமாக வர சின்னு நம்ம பெற்றோர்கள் மூலியமா அப்படியே வந்து இது வரையும் வந்துருச்சு. இது வந்து பிதாவை தேவன் சுத்தமா கண்டுக்க மாட்டாங்க, இயேசு கிறிஸ்துவும் கண்டுக்க மாட்டாங்க. அது வந்து நம்ம விசுவாசியா இருக்கிறதுனால, புது சிருஷ்டியா இருக்கிறதுனால, நீதியின் வஸ்திரம் நம்ம மேல கவர் ஆகுறதுனால, அப்போ பரலோகத்துல இருந்து தேவன் பார்க்கும்போது இவங்க வந்து கிறிஸ்துவனா அப்படின்னு அட்ரஸ் ஆயிடும். ஸோ கிறிஸ்துவோட நீதியின் வஸ்திரம் இருக்கு. ஸோ கிறிஸ்துவா அவங்க இருக்கிறாங்க. அதனால அப்படி அட்ரஸ் ஆகுறதுனால, அப்படி ஃபோக்கஸ் ஆகுறதுனால அது அந்த சலுகை வந்து நமக்கு கிடைச்சிடும். அன்இன்டென்ஷனல் சின் ஏதாவது பண்ணோம்னா நம்மளுடைய அப்பா அம்மா செய்த தவறுகள் மூலியமா அது ஜீன்ல வரும். அதாவது ஆடம்ல இருந்து வருது. அது வந்து நீதியின் வஸ்திரம் கவர் ஆகுதுனால அந்த சலுகை நமக்கு கிடைக்குது. இயேசு கிறிஸ்துவோட அந்த ஈடுபலியின் சலுகை நமக்கு கிடைக்குது. அன்இன்டென்ஷனல் சின் வந்து கவர் ஆயிடுது. ஸோ தட் நம்ம அதுக்கு ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் அதுக்கு கில்ட்டியா இருக்கிறது நல்லது தான். சின்ன சின்ன தப்பு கூட பண்ணக்கூடாது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஹேபிட் தான். பட் இருந்தாலுமே வந்து எப்பயாவது ஏதாவது பண்ணிடுவோம். அது தேவன் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஆலோசனை. இன்னொரு ரசல்வர் வந்து இன்னும் சில ரைட்டிங்ஸ்ல என்ன சொல்லுவாருன்னா, இல்லை ஆக்சுவலி வந்து மாம்சம் ரொம்ப துணிகரம் கொள்ளுது, தீமை செய்வதற்காக முயற்சி பண்ணுது, இச்சையை நிறைவேற்றதற்காக முயற்சி பண்ணுது, இச்சையை நிறைவேற்றிக்கோ, அந்த மாதிரி பாவத்தை நிறைவேற்றிக்கோ, அந்த மாதிரி வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் மாம்சம் கொடுக்குதுன்னா தாராளமா வந்து அவங்க வந்து இந்த மாம்சத்துக்கு அவங்களே வந்து சிகிச்சை கொடுத்துக்கலாம். எப்படின்னா ஒரு டீசெண்டா வந்து சொல்லணும்னா ஃபாஸ்டிங் இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, இந்த மாதிரி இருந்துக்கலாம். ஸோ இது கிறிஸ்டியன் லைஃப்ல அது ஒரு ஹை குவாலிட்டி கேரக்டர் தான். ஏன்னா என்னோட மாம்சம் எனக்கு பிரச்சனையா இருக்கு. அதனால வந்து நீ தானே பண்ண, இப்போ எனக்கு பாரு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு, எனக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, உன்னால தானே இது வந்தது. அதனால வந்து இந்த பேபிலோன் கிறிஸ்டியன்ஸ் வந்து மற்றவங்கள் முன்னாடி, சபை முன்னாடி, தன்னுடைய உறவினர்கள் முன்னாடி பந்தா காமிக்கிறதுக்காகவும், நான் எப்படி பக்திமான், நான் தெய்வ பக்தன் அப்படின்னு வந்து அந்த வெளிப்புறமான நீதிமான் காமிக்கிறதுக்காக அவங்க அப்படி பண்ணுவாங்க. ஃபாஸ்டிங் இருந்துட்டு, பாத்தியா நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், தேவனுக்கு எப்படி பிரியமா வாழ்றேன் பாத்தியா, அந்த மாதிரி வந்து ஷோ ஆஃப் பண்றதுக்காக அவங்க வெளியில கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அப்படி பேசிப்பாங்க. நாம அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நாம வந்து எனக்கு இது தேவை, ஃபாஸ்டிங் எனக்கு தேவைப்படுது, நாம இது கண்டிப்பா பண்ணணும், அப்பதான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது நம்ம மனசாட்சி நிமித்தம் யார்கிட்டையும் சொல்லாம சைலண்டா நம்ம அந்த அந்த மாம்சத்தை, அந்த தீமையை செய்ய விடாம ப்ரேயர்ஃபுல்லா அந்த உபவாசத்தை கூட ப்ரேயர்ஃபுல்லா வந்து இருந்தோம்னா நாம வந்து அந்த தீமையை செய்யாம அது கடந்து போயிடுவோம். ஸோ ஆனாலும் செய்வோம், ஆனா தேவன் அது கண்டுக்க மாட்டாரு. ஸோ எதுவுமே ரிப்பீட் இருக்கக்கூடாது லைஃப்ல, செஞ்ச தப்பி திருப்பி பண்ற மாதிரி. அதுக்கு தான் ப்ரேயர் இருக்கே. ஒன்று வந்து படிச்சுனே இருக்கிறது ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் மட்டும் பண்ணவே இருக்கிறது. ரெண்டுமே பண்ணணும். பேபிலோன் கிறிஸ்டியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் மட்டும்தான் பண்ணுவாங்க, பைபிள் தொட மாட்டாங்க. ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேற வழியில் நம்ம ரெண்டுமே பண்ணி தான் ஆகணும். படிக்கணும், ப்ரேயர்ஃபுல்லாகவும் பண்ணணும். ப்ரேயர்ஃபுல்லாக படிக்கணும், ப்ரேயர்ஃபுல்லாகவும் வாழ்ந்து காமிக்கணும்.
இது வந்து பெரிய வந்து கொஞ்சம் இது ரிஸ்க் தான் அது. ஏன்னா அப்போஸ்தலர்களுக்கும் இது ரிஸ்க் தான். ஏன்னா எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக சிலுவையில் அறைஞ்சிட்டாங்க. ஆனா இது நமக்கும் அவங்களுக்கே மிகப்பெரிய வேலைன்னா நமக்கும் அது அவங்களுக்கே மிகப்பெரிய வேலைன்னா நமக்கும் அது மிகப்பெரிய வேலை தான். ஏன்னா நிறைய சிந்தனை வந்துட்டே இருக்கு, தாட்ஸ். எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அறையணும். ஸோ இது வந்து கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும் பிரதர். இந்த தவறுகள் வந்து அதன் மூலியமா வந்தது, உங்களோட அப்பா அம்மா, என்னோட அப்பா அம்மா மூலியமா வந்தது. இது வந்து பிள்ளை பாதிக்கும். ஆனா வந்து எக்ஸாம்பிளரி லைஃப், ஒரு எடுத்துக்காட்டான ஒரு லைஃப் வாழும்போது அது அவங்கள பாதிக்காது. நாம இடரலா இல்லாத பட்சத்தில் அவங்களும் பாதிக்காது. அவங்களும் ஏதாவது சின் பண்ணாங்கன்னா விழுந்து உடனே எந்திரிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கணும், பலவீனமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. தேங்க்யூ. தேங்க்யூ. டைம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு இறைவன் கீதத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். நானும் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். நம்ம இறைவன் கீதம் படிக்கலாம். இறைவன் கீதம் படிக்கிறீங்க? ஸ்டாரஸ்டர் இறைவன் கீதம் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த சரிங்க பிரதர், ஒரே ஒரு நிமிஷம் பிரதர். ஏப்ரல் 24 ஏப்ரல் 24 வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். நம்முடைய இருதயம் நல்ல விதை முளைப்பதற்கான நல்ல நிலமாக இருக்க நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். ராஜ்யத்தின் வசனங்களாகிய நல்ல விதையை பெற்றுக்கொண்டு அதன் பலன் தரும்படியாக அபிவிருத்தி செய்ய வேண்டும். பலன்களில் வித்தியாசமாக சில 30, சில 60, சில 100 தேவன் எஜமானுடைய பாராட்டை பெறும்படிக்கு நாம் மேன்மையான மிகுந்த பலன்களை கொடுக்கத்தக்கதாக முயற்சி செய்ய வேண்டும். அதுவே நம்முடைய ராஜாவுக்கு மிகவும் பிரியமானதும் கூட. நம்முடைய முழு பலத்தோடும் இந்த ராஜ்ய சேவை செய்வோம். நம்முடைய விசுவாசத்தை எப்படி அதிகரிக்க முடியும்? களங்கமற்ற இருதயத்தோடும் விதை விளையத்தக்கதான எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு அதிக அளவில் தேவ பக்தியோடும் பயத்தோடும் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அறுவடையோ சமீபமாயிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இன்னும் சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுதே எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டு மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு வேண்டிய யாவற்றையும் செய்வோமையானால் நமது ஆண்டவரின் பூரண பாராட்டை பெற முடியும். ஆமென். ஓகே சார். ஜெபம் பிலிப் பிரதர் அவர்களை ஜெபம் பண்ணும்படியாக அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, உம்மை துதிக்கிறோம் தேவனே. உங்களுடைய அளவில்லாத கிருபையினால் இரக்கத்தினாலும் இந்த இரவு வேளைகளையும் கூட சகோதர சகோதரிகளாக ஒன்று கூடி அருமையான சத்திய வசனங்களை தியானிக்கும் வண்ணமாக எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி தேவனே. அப்பா, இந்த கேட்ட அந்த சத்திய வசனங்களையும் வார்த்தைகளையும் ஒரு காதில் வாங்கி மறுகாதில் நாங்கள் விட்டு விடாதபடி இருதயத்துல சிந்தையிலையும் நிறுத்தி அதுபடி வாழவும், நல்லா ஆராயவும், அதை பிறருக்கு அறிக்கையிடவும்
எங்களுக்கு பிரயோஜனப்படுத்தி தரும் ஆண்டவரே. அப்பா, இந்த கூடுகையில கலந்துக்கிட்ட ஒருவரையும் உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எங்களை பாதுகாத்து வழிநடத்தும் சாமி. இந்த கூடுகையில கலந்துக்க தவறியவர்களையும் உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. மறுபடியும் அடுத்த ஒரு கூடுகையில கலந்துக்கும் முன்னமாக அவர்களுக்கு நல்ல திராணியை தந்து அவங்க இந்த சத்திய வசங்களை கேட்கும்படியாக ஒரு வாய்ப்பை தாருமாப்பா. அப்பா, இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பர் ரட்சகரும் குருவும் போதவருமாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலம் உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, யெகோவாவின் நாமம் உங்களை உண்டான மெய் தெய்வமே. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் 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 பிரதர். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓகே, குட் நைட். மீட்டிங் க்ளோஸ் பண்ணிக்கலாம்.